பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். தமிழிசையை ரவுண்டு கட்டிய பெண் போலீசார். மும்மொழி கொள்கை ஆதரவாக பாஜக பண்ண அலப்பறை. பிஸ்கெட் கொடுத்து பள்ளி மாணவர்களிடம் கையெழுத்து வாங்கிய காமெடி. மும்மொழி கல்வி முன்மொழிக்கு ஆதரவாக கையெழுத்து இயக்கம் நடத்தும் பாஜகவினர் பிஸ்கெட் கொடுத்து பள்ளி மாணவர்களிடம் கையெழுத்து வாங்கிய வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. கெத்தாக களம் இறங்கிய தமிழிசையை பெண் போலீசார் ரவுண்டு கட்டிய போது எல்லா பக்கங்களிலும் அணை கட்டுறாங்களே என தமிழிசையின் மைண்ட் வாய்ஸ் ஒலிக்கவே எஸ்கேப்பாக முயன்றார். நேரம் பார்த்து அவரை அப்படியே குண்டுகட்டாக தூக்கினார்கள் போலீசார். தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றால்தான் தமிழகத்திற்கு கல்வி நிதி என்று வழக்கமாக ஒரு மிரட்டலை மத்திய அரசு விடுத்தது. அதை தமிழக அரசு படு தீவிரமாக எதிர்த்து வருகிறது. திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகளும் பாஜகவினரின் ஹிந்தி திணிப்பை கடுமையாக எதிர்த்து வருகின்றனர். வழக்கம் போல ஒருபடி பாஜக அரசு இறங்கி வர ஏதேனும் ஒரு மொழியை படிக்கத்தானே சொன்னோம், ஹிந்தி மொழியை நாங்கள் எங்கு திணித்தோம் என்று கூறினார்கள். என்றாலும் தமிழக கட்சிகள் ஏற்பதாக இல்லை. வழக்கம் போல் கருப்பு மை டப்பாவுடன் ரயில்வே நிலையங்களுக்கு உடன்பிறப்புகள் சென்று தங்கள் கைவண்ணத்தை காட்டினார்கள். ஹிந்தி தெரியாவிட்டால் வேலை எப்படி கிடைக்கும், பானிபூரி எப்படி வாங்கி சாப்பிட முடியும் என்று அடுக்கடுக்கான கேள்விகள் பாஜக தரப்பிலிருந்து எழுப்பப்பட்டது. திமுக நிர்வாகிகளும் ஆதரவாளர்களும் தொடர்ந்து சிபிஎஸ்இ பள்ளிகளை நடத்துவதாகவும் அங்கெல்லாம் மும்மொழி கொள்கை பயிற்சிவிக்கப்படுவதாகவும் திமுகவினரின் பிள்ளைகள் மும்மொழி படிப்பதாகவும் கடுமையாக சாடினார் அண்ணாமலை. இப்படி இருக்க நாங்களும் களம் இறங்குவோம் என்று மும்மொழி கல்விக்கு ஆதரவாக கையெழுத்து இயக்கத்தை லான்ச் செய்தார் அண்ணாமலை. அதிலும் கையெழுத்துக்களை பெற்று நேரடியாக குடியரசுத் தலைவரிடம் அளிப்போம் என்றும், இனி பஞ்சாயத்து நாட்டாமை டு பங்காளி, பங்காளி டு நாட்டாமை என்ற பாணியில் திமுகவுக்கு பதிலடி கொடுத்தார். இந்த சூழலில்தான் அடுக்கடுக்கான அலைப்பறைகள் அரங்கேறி உள்ளன. கெத்தாக களமிறங்கிய தமிழிசை அரஸ்ட் என்றதும் அலர்ட் ஆனார். பெண் போலீசார் ரவுண்டு கட்டவே அவர்களிடம் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். குண்டு கட்டாக அப்படியே அலேக்காக போலீசார் தூக்கினர். இது எல்லாவற்றுக்கும் மேலாக மாணவர்களிடம், அதிலும் பள்ளி மாணவர்களிடம் கையெழுத்து வாங்குவது எளிது என்றும் அவர்கள்தான் மறுக்காமல் போடுவார்கள் என்றும் நினைத்த பாஜகவினர் பிஸ்கெட் கொடுத்து கையெழுத்து வாங்க முற்பட்டனர். அதிலும் சில மாணவர்கள் மறுத்ததால் மீண்டும் மீண்டும் பிஸ்கெட்டை காட்டி கையெழுத்து பெற்றனர். இது தொடர்பான வீடியோதான் இப்பொழுது ட்ரெண்டிங்கில் உள்ளது. பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.